முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அக இலக்கியங்களில் ஒன்றான கைநிலை. கைநிலையின் அவசியம், கைநிலை வாசிப்பதனுடைய பலன் என்னவென்பதை தற்போது காணலாம். கைநிலை 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எனப்படும் சங்கம் மருவிய காலத்து தமிழ் நூல் தொகுதியில் இடம்பெற்றுள்ள நூலாகும். இத்தொகுப்பில் காணப்படும் 6 அகப்பொருள் நூல்களுள் இதுவும் ஒன்று. இது 60 பாடல்களால் ஆனது. 5 நிலத்தினை தமிழர் பிரிவுகளாக கொண்டு பின்னணியில் பாடப்பட்ட வெண்பா வகையால் ஆன நூல். இதன் காரணமாக இதற்கு 5திணை 60 என்ற பெயரும் உண்டு. இதனை இயற்றியவர் புல்லங்காடனார் எனும் புலவர். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் உரை இந்நூலுக்கு உள்ளது. கை என்றால் ஒழுக்கம், நிலை என்றால் தன்மை. ஆகவே 5திணையின் ஒழுக்க நிலையை கூறும் நூல் எனும் பொருளில் இந்நூலின் பெயர் கைநிலை என அமைந்துள்ளது. இந்நூலில் ஆசை, பாசம், கேசம், ரசம், இடபம், உத்தரம் போன்ற வட சொற்கள் கலந்து காணப்படுகின்றன. கைநிலை நூலில் 60 பாடல்கள் உள்ளன. குறிஞ்சி திணைக்கு 14 பாடல்களும், பாலை நிலத்திற்கு 7 பாடல்களும், முல்லை திணைக்கு 3 பாடல்களும், மருதத்திற்கு 11 பாடல்களும், நெய்தலிற்கு 12 ஆகிய 45 பாடல்கள் இன்றும் முழுமையாக கிடைக்கின்றன. பிற சொற்கள் கலந்து பிற செல்லரித்த நிலையில் சிதைந்துள்ளன. இந்நூலில் கை என்பதற்கு கை கொள்ளும் ஒழுக்கம், 5திணை அக ஒழுக்க நிலையை கூறும் எனும் பொருளில் கைநிலை எனவும் பெயர் பெற்றது. தலைவனை பிரிந்து வருந்தும் தலைவியின் கைவளைகள் உகும் காட்சியை ஒல்லென ஓடுமலை நாடன் கேண்மை சொல்ல சொரியும் வளை என்னும் பாடல் பகருகின்றது. கைநிலையில் சிறப்பு குறிப்புகளாக கைநிலை இயற்றியவர் மாற்றோக்கத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியின் மகனார் புல்லங்காடர் என்பனார். மாரோகம் என்பது பகுதியில் இருப்பது முள்ளிநாடு. இவ்வூரில் உள்ள நல்லூரைச் சேர்ந்தவர் புல்லங்காடனார். இவர் தந்தையார் வணிகருள் சிறந்தவர்க்கு மன்னரால் வழங்கப்படும் காவிதி என்னும் விருதினை பெற்றவர். மாரோக்கம் கொற்கையைச் சேர்ந்த பகுதி. நூலின் 60வது பாடலில் கொற்கையும் அதன் மன்னன் பாண்டியனையும் தென்னவன் கொற்கை எனும் தொடரால் குறிப்பிட்டுள்ளார். கல்லிடை குறிச்சி பக்கத்தையும் முள்ளிநாடென்ப என்ற ஒரு குறிப்பு புதிதாக எழுதப்பெற்றது எனும் பதிவு சாரதா பதிப்பக வெளியீட்டில் பக்கம் எண் 111 காணப்படுகிறது. இந்நிலை மற்றும் கைநிலை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் கைநிலை, இந்நிலை ஆகிய 2 நூல்கள் பற்றி சிறிது தெளிவற்ற நிலை நிலவுகிறது. இது தொடர்பாக உரையாசிரியர்கள் எனும் நூலில் ஆசிரியர் மூவை அரவிந்தன் அவர்கள் தெளிவு செய்கின்றார். இந்நிலை, கைநிலை என்பவை தனித்தனி நூல்களா? இந்நிலை சொல் என்பது காஞ்சி அடைமொழியா? 2 நூல்கள் ஆயின் அவை எங்கே? இத்தகைய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இந்நிலை என்ற பெயருடன் புதிதாய் ஒரு போலி நூல் தோன்றி பழைய நூல் போல் மருடி இருப்பதால் வ.உ.சி.யால் அது உரையுடன் பதிக்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல தெளிவு பிறந்தது. இந்நிலை என்பது காஞ்சிக்கு அடைமொழி என்பது தெரிந்தது. கைநிலை என்பது பழைய நூல் என்பதை தொல்காப்பிய இளம்பூரணர் உரை அறிவித்தது. அவ்வுரை கைநிலை உரிய சில வெண்பாக்களை மேற்கோள் காட்டியிருப்பது அறிந்தது. அந்த நூல் 5திணை கூறும் அகப்பொருள் நூல் என்று தெளிய முடிந்தது. அதனால் இந்நிலை பிற்காலத்து பொய்நூல் என்பது உறுதியாயிற்று. இவ்வாறு மூவை அரவிந்தன் அவர்கள் தெளிவு செய்வதன் மூலம் கைநிலை, இந்நிலை நூல்கள் தொடர்பான சிக்கலிலிருந்து விடுபடுகின்றது. இந்நிலை இந்நிலை எனும் நூலை பாடியவர் பொய்கையார். களவழி 40 பாடிய பொய்கையாரிலிருந்து இவர் வேறானவர் என்று காசு பிள்ளை தெரிவிக்கின்றார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டிலாகாப்பால் என 4 வகை பாடுகளை இந்நூல் கொண்டுள்ளது. இந்4 வகை பாடுகளும் முறையே 10, 9, 12, 14 வெண்பாக்களை கொண்டு கடவுள் வாழ்த்து பாடலுடன் சேர்த்து மொத்தம் 46 வெண்பாக்கள் இந்நூலில் காணப்படுகின்றன. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றாக இருக்குமோ என கருதிய வ.உ. சிதம்பரனார் உரை எழுதிய இந்நூலை வெளியிட்டார். ஆயின் இளம்பூரணர் உரையின் மூலம் கைநிலை என்பதுதான் நூல், இந்நிலை சொல் என்பது முதுமொழி காஞ்சியின் அடைமொழி என வெளியிடப்படுகின்றது. இதன் மூலம்
இந்நிலை கைநிலைக்கான வேறுபாட்டை அறிய முடிகின்றது. இந்நூல் ஐந்திணையின் ஒழுக்க நூலை பற்றி கூறும் கைநிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்நூலில் குறிஞ்சி திணைக்குரிய பாடல் ஒன்று. வரைவு நீட்டித்த வழி ஆற்றாளாய் தலைவி தோழிக்கு கூறுவதாக அமைந்த பாடல். நுகர்தல் இவரும் கிளிக்கடியேனல் நிகரில் மாட மாநெறியும் அமர்சாரல் கானக நாடன் கலந்தலன் என்று மேனி செதையும் பசந்து. திணைக்கதிர்களை தின்பதற்காக அமரும் கிளிகளை ஓட்டும் திணைப்புணத்தில் தனக்கு நிகரற்ற மான்கள் சிலித்து நிற்கும்படியான கானக நாட்டு தலைவன் மலைச்சாரலில் என்னைச் சேர்ந்தான். அத்தகையவன் இன்று இங்கு என்னை பிரிந்து சென்றான் என்பதை அறிந்த எனது உடல் பசலை நிறம் கொண்டு அழகு இழந்தது என்பதை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு பாடல். வெந்த புணத்துக்கு வாசம் உடைத்தாக சந்தனம் ஏந்தி அருவி கொணர்ந்தி ஊடும் வஞ்சமலை நாடன் வாரான்கொள் தோழி என் நெஞ்சம் நடுங்கி வரும் என்ற பாடலில் தீயினால் கருகிய காட்டுக்கு மீண்டும் நறுமணம் உண்டாகும்படி மலையினின்று வரும் அருவிகள் சந்தனக்கட்டைகளை அடித்து கொண்டு வந்து சேர்க்கின்ற கள்ள மனமுடைய மலைநாட்டு தலைவன் இனி இங்கு வருவானோ வாராது விடுவானோ என்று தலைவி தோழியிடம் அஞ்சுகிறார். இத்தகைய அகப்பொருள் சார்ந்த பாடல்கள் அதிகம் இடம்பெறுவதால் இந்நூல் கைநிலை என பெயர் பெற்று சிறப்பு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.